Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் குரிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸா இல்லை ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸான்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெசனுக்கு மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுக்க போறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்மளுடைய டெய்லி ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில், அதாவது 2 இயர்ஸ் அந்த இதுக்குள்ளே இருந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ்லேயே இருக்குல்ல, அதுலேருந்து ரிப்பீட்டடாக இருக்க கொஷின்ஸாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இனிமேல் ஸ்டடி படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ். கூலும்ஸ் லா, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் intersect, Seebeck effect, polar molecules, next Joule's law of heating, electric flux, next electric dipole. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, during lightning it is safe to sit inside a car than open ground. ஸோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் polar molecule and non polar molecule டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி polar moleculeனா என்னன்னு சொல்லி ஒரு 2 மார்க்ல சொல்லியிருப்பேன். இது வந்து டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின். நெக்ஸ்ட் கூலும் வெர்சஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், கரோனா டிஸ்சார்ஜ், காஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் மட்டும். நெக்ஸ்ட் பெல்டையர் எஃபெக்ட், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, கெப்பாசிட்டன்ஸ். இதில் இருக்கிற கொஷின்ஸில் ஒருவேளை டெஃபனிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபனிஷன், ஃபார்முலா வித் யூனிட்டோட சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின்ஸ். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ், கிர்ச்சாஃப் ரூல், போத் வோல்டேஜ் ரூல் அண்ட் கரண்ட் ரூல் ரெண்டுமேவும், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் parallel plate capacitor, resistance in series, applications of Seebeck effect. ஆல்ரெடி Seebeck effectனா என்னன்னு 2 மார்க்ல படிச்சிருப்போம். இதான் applications. Next, torque experienced by dipole in uniform electric field, superposition principle, mobility versus drift velocity, galvanometer into ammeter and voltmeter. galvanometer என்ன பண்ணுவோம்னா வோல்ட்மீட்டராகவும் அம்மீட்டராகவும் கன்வெர்ட் ஆகும் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஸோ 11 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுலேயும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் மினிமம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க 3 மார்க்குன்றதுனால. அப்போ தான் 3வது கரெக்டாக எழுதுவீங்க. அதுக்கு மேலே படித்தாலும் பிரச்சனை கிடையாது. சர்க்யூட் டயக்ராம் வந்தால் சர்க்யூட் டயக்ராம், டிஸ்கிரிப்ஷன், ஃபைனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் டெஃபனிஷன் இருந்துச்சு அப்படின்னா டெஃபனிஷன், யூனிட், ஃபார்முலா, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீடைல் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ்க்குரியதை எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டீடைலுக்கு பார்த்தீங்கன்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு லாங் சார்ஜ் வயர், நெக்ஸ்ட் ஆக்சியல் லைன், next microscopic form of Ohm's law, equatorial plane, next compare EMF of cell using potentiometer. இந்த 9 டீடைல் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல இப்போதைக்கு, அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டீடைல்க்குரியதில் உங்களுக்குரிய டயக்ராம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராமையும் பார்க்கணும், டெஸ்கிரிப்ஷன், அந்த தியரி, கீழே அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் சேர்த்து தான் எழுதணும். ஸோ அப்படி எழுதினா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். தேங்க்யூ.